வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இருக்கார்ல, அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. மருதமலை கோவிலில் முருகப்பெருமானுக்கு 180 அடி உயரத்தில் ஒரு சிலை அமைக்க போகிறோம். ஏசியாவிலேயே மிகப்பெரிய சிலையாக அந்த சிலை அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு சேகர் பாபு அறிவிச்சிருக்காரு. இதுக்கு பாஜக என்ன ரியாக்ஷன் தெரியுமா கொடுக்குறாங்க? முருகனுடைய 6 படை வீடுகளில் முதல் படை திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றம் மலையில் நவாஸ்கனி ஆட்களை கூட்டிகிட்டு போய் அங்கே அசைவ உணவு சாப்பிட்ருக்காரு. ஹிந்துக்களுடைய உணர்வுகளை, சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை. நாங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலை நவாஸ்கனி மீது. நாங்கள் இதை தான் கேட்டுக்கிருக்கோம். இதை திசை திருப்புவதற்காக இப்போ 180 அடி உயரத்தில் சிலை அமைக்க போகிறோம் அப்படின்னு சேகர் பாபு அறிவிச்சிருக்காரு. முதல்ல ஹிந்துக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தின நவாஸ்கனி மீது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போடுறாங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நவாஸ்கனி அப்படின்னு சொன்னதுனால இன்னொரு செய்தி ஞாபகம் வருது. 2019 தேர்தலில் விதிமீறலில் ஈடுபட்டிருக்காரு நவாஸ்கனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கு இருக்கு. இப்போ நவாஸ்கனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காரு தெரியுமா? தேர்தல் விதிமீறல் தொடர்பாக என் மேலே கேஸ் போடப்பட்டிருக்கு, அதில் எந்த ஆதாரமும் கிடையாது, அதனால அந்த கேஸை ரத்து பண்ணணும், அந்த வழக்கு விசாரணையையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நவாஸ்கனி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆரம்ப கட்ட முகாந்திரம் இருக்கு, அதனால இந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நவாஸ்கனி போட்ட அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழக்கு விசாரணையை இப்போ சென்னை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது. A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கப்பட்ட பக்ருதீன் இருக்காருல்ல, இவர் தான் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்காரு குற்றப்பத்திரிகையில். அந்த பக்ருதீன் இந்த கேஸ் விசாரணைக்கு ஆஜராகலை போல, அதனால இந்த வழக்கை இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடிட்டர் ரமேஷுடைய அந்த கொலை எப்போ நடந்துச்சு? 2013 நடந்துச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 12 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த வழக்கு விசாரணை முடிக்கலையா? விரைவாக இதனுடைய விசாரணையை முடிச்சு குற்றவாளிகளுக்கு சட்டப்படி தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? தமிழக பாஜக மாநில தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது ஏன் இப்போ வரைக்கும் இன்னும் அறிவிக்கப்படலை அப்படிங்கிறது பெரிய கன்ஃபியூஸாக இருக்குது. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்குது. இப்போ வரைக்குமே ஏன் பாஜக மேலிடம் மாநில தலைவரை அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்காங்க? அண்ணாமலை மாநில தலைவராக இருக்காரு. டக்குன்னு மாநில தலைவர் தேர்தலை அறிவிச்சு முடிச்சு அண்ணாமலை 2.0 அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிக்க வேண்டியதானே? அண்ணாமலை எவ்வளவு சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நார்மலாக கிரிக்கெட் விளையாட போகும்போது, இப்போ நான்லாம் லோக்கலில் கிரிக்கெட் விளையாட போகும்போது நல்லா விளையாடுறாங்க பார்த்தீங்களா, நல்லா விளையாடுறவங்க பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்க மாட்டான். 6 ஓவர் மேட்சாக இருக்கும். மொக்கையான 2 பிளேயரை இறங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இறக்கி விடுறது. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா 6 ஓவர் மேட்ச்சில் 4 ஓவர் வரைக்கும் சாப்பிட்ருவாங்க பாலை. மீதி 2 ஓவர் தான் இருக்கும். அந்த 2 ஓவரில் கடைசி நேரத்தில் போய் நல்லா விளையாடுறவங்க போய் இறங்கி அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க 2 ஓவரில். அது மாதிரி இல்லாமல் முன்னாடியே பிளான் பண்ணுங்க. அண்ணாமலை ஆரம்பத்திலேருந்தே 6 தானே அடிச்சுக்கிருக்காரு. அவரை மறுபடியும் மாநில தலைவராக அப்பாயிண்ட் பண்ணுறதுல என்ன இவ்வளவு காலதாமதம்? டக்குன்னு டெல்லி மேலிடம் அண்ணாமலை தான் மீண்டும் மாநில தலைவர், அடுத்த 3 வருஷத்துக்கு அவர் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தேர்தல் வேலைகளை தொடங்குங்கப்பா, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க. இது டாபிக் 4. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? கடைசி டாபிக்கு, இப்போது நீதிமன்றத்தில் மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு. என்னன்னா, திருப்பரங்குன்றம் மலையில் கால்நடைகளை பலியிட தடை விதிக்க கோரி கண்ணன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கேஸ் போட்டிருக்காரு. இஸ்லாமிய அமைப்புகள் மேலே திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த தர்காவில் ஆடு கோழி இதை பலியிட்டு சமபந்தி விருந்தை நாங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிருக்காங்க. ஹிந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இந்த சூழலில் இப்போ கண்ணன் அப்படிங்கிறவர் திருப்பரங்குன்றம் மலையில் கால்நடைகளை பலியிட தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அப்ரோச் பண்ணியிருக்காரு. இப்போ நீதி அரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலெக்டர், கமிஷனர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணை ஆணையர் இவங்க இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.